காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வியாழனன்று கேதார்நாத் ஆலயத்துக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றார். தீவிர அரசியலில் இருந்து 57 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளிநாடு சென்று திரும்பிய ராகுல் அரசியல் களத்தில் மீண்டும் களமிறங்கியுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு எதிராக பார்லிமெண்டில் ராகுலின் ஆவேச பேச்சு காங்கிரசாரை மீண்டும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் ஒரு சிறிய விடுமுறையில் கேதார்நாத் யாத்திரை புறப்பட்டுச் சென்றுள்ளார் ராகுல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் ஆலயத்துக்கு பாத யாத்திரையாக செல்ல முடிவு செய்திருந்த ராகுல் வியாழனன்று கௌரிகுண்ட் பகுதியில் இருந்து நடைப்பயணத்தை துவக்கினார். ராகுலுடன் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்களும் உடன் சென்றுள்ளனர். 18 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து சென்று சாமி கும்பிடும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றவே ராகுல் யாத்திரை செல்வதாக காங்கிரசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வியாழனன்று இரவு கேதார்நாத்தில் தங்கும் ராகுல் வெள்ளியன்று காலை 8:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டதும் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பிறகு அவர் டெல்லி திரும்ப திட்டமிட்டுள்ளார்.